மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாமலை அவர்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே நாளில் ரஜினிகாந்த் அவர்களும் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் இயக்கம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காப்புல. தமிழ்நாட்டில் வந்து இந்த இயக்கத்தில் இன்னைக்கு ஒரு நாளில் ஏதோ 10 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் 2031 முடிஞ்சு போச்சு, விஜய் அண்ணாக்கு நிகரான பெரிய போட்டி ஒருத்தர் உருவாகிட்டாரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கதை அப்படிங்கிறத பற்றி தெளிவாளமாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது மிக முக்கியமானது, அதாவது குளத்தூரில் போயிட்டு சத்யராஜ் அவர்கள் அழுதுகிட்டு இருக்காருங்க. இப்படி வீழ்த்திட்டீங்களே, ஸ்டாலின் மாதிரி ஒருத்தரை தோக்கடிச்சிட்டிங்களே, இவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காருங்க. என்னால் இதை ஏற்கவே முடியல. எப்படியா நீங்கள் அழுகிறீங்க? மக்கள் அழுதாங்களே இவ்வளோ நாள், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி சர்வே ஆகணும்னா ஒரு மொமெண்டம் இருக்கணும். திமுக அதிமுகவுக்கு மாற்று யாராவது வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த மொமெண்டம் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இந்த மொமெண்டம், அந்த ஆள் யார் அப்படிங்கிறது தான் இங்கே விவாதமாக இருந்துச்சு. கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் கட்சி ஆரம்பித்து அந்த மொமெண்டத்தை கரெக்டாக கிரியேட் பண்ணதுனால தான் விஜய் அண்ணா இன்னைக்கு சிஎம்மாக இருக்காங்க, இல்லைனா கிடையாது. பட் விஜய் அண்ணா ஆட்சியை மாத்திராலோ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு தாகம் மக்களுக்கு இருந்துச்சு. அந்த தாகத்தை தண்ணி ஊத்தி விஜய் அண்ணா தணிச்சிட்டாரு. பட் அவரோட நிர்வாகத்தை அதுக்கேற்றபடி இந்த 20-25 நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அது அடிப்படையிலேயே தான் எதற்காண்டி வந்தோங்கிறதுல அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவர் கவர்ச்சி காமிச்சு வரலங்க, நம்பிக்கையை சம்பாதிச்சு வந்தாரு. நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இவர் நல்லாட்சி கொடுப்பார், எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் பெற்றிருக்காரு. ஏன் நம்பிக்கை? உங்க நம்பிக்கை. அந்த மாதிரி நம்மளோட நம்பிக்கையை பெற்றதுனால தான் இன்னைக்கு விஜய் அண்ணா சிஎம்மா இருக்காரு. இந்த நம்பிக்கையை விஜய் அண்ணா இழக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம். இங்க வேற ஒரு மொமெண்டம், அவரு நம்பிக்கையை இழக்கிற மாதிரி செயல்பாடுகளை பண்ணா மட்டுமே உருவாகும். அதை அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது என் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் அதை பண்ண மாட்டார்னா அந்த இடத்துக்கு எப்படி வேற ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறது நான் உங்க முன்னாடி வலுவா வைக்கிறேன். இப்ப ரெண்டாவது, ஆக்சுவலா இவர் கட்சியில 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க, விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச போது இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்னா, இந்த 10 லட்சம் பேருக்கு எந்த விதமான வெரிஃபையும் கிடையாதுங்க. சும்மா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடத்தினார்னா, ஒரு வாக்காளர் அடையாள அட்டை அடிப்படையில் நடத்தினார். ஏன்னா வெரிஃபைடு டாக்குமெண்ட் எனக்கு வேணும், இந்த பாட்டு வச்சு ஏத்துறது, தேவையில்லாத விஷயங்கள் செய்யறது அதெல்லாம் கிடையாது. கிளியரா, கிளவரா, ரொம்ப தெளிவா இப்படித்தான் நான் உறுப்பினர் சேர்க்கை நடத்துவேன்னு சொன்னாரு. 1.5 கோடி பேர் நம்ம உறுப்பினர்கள் சொன்னோம். நம்மளுடைய வாக்குகள் எவ்வளவு விழுந்திருக்குன்னு எடுத்து பாருங்களேன். கம்பேரிட்டிவ்லி நம்ம உறுப்பினர் சொன்னது அப்படியே அங்க நடந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட பக்கத்துல ஒரேமா இருந்துச்சு. ஏன்னா 1.5 கோடி நம்ம சொல்லும் போது நிறைய பேர் சிரிச்சாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சும்மா நடிக்காதீங்களா. ஆனா அங்க கிரியேட் ஆயிருக்கு. வீட்டுக்கு ஒருத்தர் சொன்னா வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் இந்த 10-11 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது வெரிஃபைடு பண்ணது கிடையாது. இது 11 லட்சம் பேர் உண்மையாவே இருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி தான், மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டு பேரை இப்படி கம்பேர் பண்றதுல இந்த பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இது ரெண்டாவது பாயிண்ட். இப்ப மூணாவது, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த லீடர்ஷிப்ல சில டவுட்ஸ் இருக்கு. விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த டவுட் இல்லை. அதனாலதான் பொதுமக்கள் இவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. என்ன டவுட்? இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா அப்படிங்கிற டவுட். ரெண்டாவது மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, இவருக்கு யாரு பணம் கொடுக்குறா? தன்னை ஒரு ஏழை விவசாயின்னு சொல்றாரு. இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு, எப்படி டே டு டே ஆக்டிவிட்டி, ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு போராட்டம் பண்றோம்னா அதுக்கெல்லாம் பணம் யாரு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்க ரொம்ப தெளிவா இருக்கு. பட் விஜய் அண்ணா இங்க பிஜேபி நிறைய சொன்னாங்க. அவர் ஒரு படத்தோட காசை வச்சு ஒரு அரசியல் கட்சியை அவர் இவ்வளவு தூரம் நடத்திட முடியும். ஏன்னா அந்த பணம் போதும் இந்த அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் சோர்ஸ் யாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியல. இவர் பிஜேபில இருந்து வந்ததுனால இவரோட பலமும் பிஜேபி தான், பலவீனமும் பிஜேபி தான். அந்த பலவீனமான பிஜேபி இப்ப வரைக்கும் வேற முகத்துல வந்திருக்கா அப்படிங்கிற அந்த டவுட்டே அவர் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க லீடர்ஷிப்ல ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் விஷயத்துல லீடர்ஷிப்ல டவுட், விஜயகாந்த் அவர்கள் வரும்போது லீடர்ஷிப்ல டவுட், இவருக்கு அந்த கேப்பபிள் இருக்கா அப்படிங்கிற டவுட். ஆனா விஜய் அண்ணாவோட அந்த அணுகுமுறைகள், அவருடைய அந்த பாலிசி டிசைன், அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய வே ஆஃப் அப்ரோச், இது அத்தனையுமே அந்த டவுட் அத்தனையுமே தள்ளிடுச்சு. என்னால ஒரு அரசியல்வாதியா இங்க திறம்பட நடத்த முடியுங்கிறத ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏன்னா அவர் என்னென்ன பிரச்சாரங்களை சொன்னாரோ அது அத்தனையுமே தொடர்ச்சியா நடந்துச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த கூட்டணி கணக்குகள் உடைக்கும் சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவரோட அந்த பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் அப்படியே நடந்துச்சு. அதனால தான் அவர் அரசியல்வாதியா மக்கள் நம்புறாங்க. ஆனா இங்க லீடர்ஷிப்ல அண்ணாமலை அவர்கள்ட்ட டவுட் இருக்கு. சோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, இங்க அண்ணாமலை அவர்கள் விஜய் அண்ணாவோட மோதணும்னா அண்ணாமலை அவர்கள் முதல்ல உதயநிதி அவர்களோட மோதணும், சீமானனோட மோதணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
மிக முக்கியமாக காங்கிரஸில் இருக்கிற நபர்களோட மோதணும், பாஜகவில் இருக்கிற நபர்களோட மோதணும், இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளோட நபர்களோட மோதி 2வது இடத்துக்கு முதல்ல அவர் வரணும். சரிங்களா? 2வது இடத்துக்கு அவர் வந்த பிறகுதான் இடத்துல இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவோட மோதணும். இடத்துல இருந்த விஜய் அண்ணா இப்ப விஜய் அண்ணா மாறணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாதான் அங்க வேற ஒருத்தரை போடுவாங்க. இந்த 2வது இடம் சண்டையில இவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி குத்துவாங்க. ஏன்னா திமுக அதிமுக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மக்கள் திமுக வேணானா விஜய் அண்ணா தான் வேணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க ஊடகத்தை வச்சு எப்படி வேணா சண்டை போடலாம், ஆனா மக்கள் யாரை மையப்படுத்தி சண்டை போடுறாங்கிறது உங்களால கணிக்க தெரியலனா நீங்க தோத்து போவீங்க. சோ திமுக விசஸ் விஜய் அண்ணா இருக்கும்போது விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா திமுக மாற்றப்பட வேண்டிய தேவை எங்க இருந்துச்சு. இங்க முதல்ல விஜய் அண்ணா மாற்றப்படணுமாங்கிற தேவை முதல்ல உருவாகணும். அந்த தேவை உருவாகாது. ஏன்னா வாக்குறுதிகளை அரசாணையா அவர் மாத்திக்கிட்டே இருந்தாவே இங்க மக்கள் அவரை நிச்சயமா சொல்றேன் தோக்கடிக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே உருவானாலும் இந்த சண்டேல அண்ணாமலை அவர்கள் இந்த ஒவ்வொருத்தங்களா வீழ்த்தி 2வது இடத்துக்கு வரணும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எடுத்தங்கோத்தம் காரியம் கிடையாது. இதை அவரால் சரியா செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சு. ஸோ விஜய் அண்ணா விசஸ் அண்ணாமலைங்கிற விவாதத்தில் இப்போ எனக்கு உடன்பாடே கிடையாது. பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனா திமுக பண்றபடி தப்பான எதிரியோட நம்ம சண்டை போட மாட்டோம். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சோ பொறுத்திருந்து அவரோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கு, இது அடுத்த சீமான் அவர்களா, இல்ல அடுத்த கமலஹாசன் அவர்களா, இல்ல அடுத்த கேப்டன் அவர்களா, இல்ல அடுத்த விஜய் அவர்களா அப்படிங்கறதெல்லாம் அவருடைய அணுகுமுறையை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம கணிச்சு இந்த மூமெண்ட் நம்ம கிரியேட் பண்றதெல்லாம் தேவையில்லாத அரசியல். நம்மதே அவளை வரத்துறதுக்கான ஒரு பிரதானமான ஒரு விஷயம். அவரை கண்டுக்காம நம்ம விட்டாவே அவர் பாட்டு அமைதியா அவரோட வேலையை பார்க்கட்டும். ஒரு நேரம் வரும், ஒரு தருணம் வரும், அவர் யாருங்கிறது உண்மை ரொம்ப தெளிவா வெளிப்பற்றும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது நம்பர் 1. ஆனா ஒரே நாள்ல லதா ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கட்சி ஆரம்பிச்சது என்னடா அது ஒரே நாள்ல இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு மாதிரி புருவத்தை தூக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. இந்த பக்கம் திரும்பி போனீங்கன்னா என்ன குளத்தூள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? அப்படி என்ன நல்லாச்சு கொடுத்துட்டீங்க? நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்க? பார்ட்டி ஃபண்டு, கமிஷன் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்காரங்கள்ட்ட வாங்குற காசு, இருக்கிற எந்தெந்த இடத்துல கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ இடத்துலையும் கொள்ளையடிச்சிட்டு தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு காசு கொடுத்து ஜெயிப்பீங்க. இதான் உங்கள் பேட்டர்ன். இந்த வாட்டி தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா காசை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஓட்டு குத்தலை. ஏன்னா மக்கள் வேற ஆப்ஷன் இருந்துச்சு, அதனால செஞ்சுட்டாங்க. முன்னாடியே வேற ஆப்ஷன் இருந்தாலும் முன்னாடியே செஞ்சிருப்பாங்க. ஏதோ முக ஸ்டாலின் மாதிரி ஒரு புனிதர் கிடையாது, அவரெல்லாம் தோக்கடிக்கவே கூடாதுன்னு சொல்லி தொகுதி மக்களை மறுபடியும் முட்டாளா கிரியேட் பண்றீங்கல்ல, அங்கதான் நீங்க தோத்து போறீங்க. நீங்க எங்க உங்களை இன்டெலெக்சுவல் நினைச்சு மக்களை தற்குறிகள் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு தோத்து போனீங்க. ஏன்னா 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு உங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களை இப்படி கீழே பார்த்தீங்கல்ல. அப்படி இல்லை தம்பி, இவ்வளவு நாள் காசு வாங்கணும், வேற வாய்ப்பு இல்லாம உங்களுக்கு ஓட்டு போட்டோம், வாய்ப்பு கிடைச்சா மாத்தி குத்துவோன்னு குத்திருக்காங்க. இதுக்கே உட்காந்து அழுதி எம்பதி சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இது மாதிரி ஒண்ணு, இந்த காசை கொடுத்து ஜெயிச்சலாம் நினைச்சாங்க, அது இங்க முடிஞ்சு போச்சு. 2வது, காசை கொடுத்து ஜெயிச்சலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல ஒருத்தர் ஊழல் அமைச்சர்னு சொல்லி மிக தீவிரமா விவாதிப்பாரு எலெக்ஷன் டயத்துல செந்தில் பாலாஜியை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரே கட்சியில ஜாயின் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பவர்ஃபுல்லான இலாக்கா கொடுப்பாரு. அந்த இலாக்கால ஒரு ஊழல் பண்ணுவாரு. பழைய ஊழல் வழக்குல நீதிமன்றம் அவரை விசாரணையில எடுக்கும். அப்பம்போது அவரோட இலாக்கா எதையுமே அவர் வாபஸ் வாங்கிக்க மாட்டாரு. அவரை தொடர்ச்சியா அரியணையில அமர வச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவர் கண்டி வெட்டிப்பார் சீண்டிப்பார்லாம் வீடியோலாம் போடுவாரு. அவரை தொடர்ச்சி அவர் பாதுகாக்கும் போது மக்கள் அத்தனை பேரும் சூப்பர் அப்புன்னு கை தட்டும். இப்போ என்ன நடக்குது? ஆட்சி மாறின பிறகு அவர் மின்சார வாரியத்தில் பண்ண ஊழலோட மொத்த டாக்குமெண்ட்டையும் லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐட்ட கொடுத்துட்டாங்க. அந்த வேலைவாய்ப்பு வழக்கு இருக்குல்ல, ஆள்நட்டா அனுமதி வாங்குறதுக்காண்டி மறுபடியும் அது புத்துயிர் பெறப்போகுது அந்த வழக்கை. ஏன் தெரியுமா? இவரை பாதுகாக்காதீங்க. இப்ப தாவேக்காலே ஒருத்தர் தப்பு பண்ணார்னா கட்சியிலேருந்து நீக்குவாங்க. பாதுகாக்க கூடாது. பாதுகாத்தாதான் மக்கள் மத்தியில் நிறைய கோவம் வரும். இதெல்லாம் நீங்க பண்ணி 2000 ரூபாய் காசு கொடுத்து ஜெயிச்சலாம் நினைச்சீங்கன்னா நாங்க அத்தனை பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். நாங்க முட்டாளாவே தொடர்ச்சியா இருப்போம். நீங்க மக்களை நினைச்சீங்கல்ல, மக்களை அறிவாளியா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனது. இது 2வது பாயிண்ட். அதாவது முக ஸ்டாலின் காமராஜரா அவர்லாம் தோக்கடிக்க கூடாது. காமராஜரே தோக்கடிச்ச ஊரியாது. முக ஸ்டாலினை தோக்கடிச்சதுக்கு என்ன மூக்கால உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன கதை இது? ஏதோ பெரிய நல்லாட்சி கொடுத்த மாதிரியும் முன்னாள் ஆட்சியாளர்கள் இப்படி பண்ண மாதிரியும் இவங்க ஏதோ தமிழ்நாட்டை 5 வருஷம் நடுவில் அப்படி தூக்கி பிடிச்ச மாதிரியும் இங்க எவ்வளவு வளர்ச்சி இருக்கோ அவ்வளவு ஊழல் இருக்கு. உங்க பட்ஜெட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை ஊழலுக்கு மட்டும் போலன்னு மட்டும் சொல்லுங்க. அது ஊழலுக்கு போனதுனால தான் இன்னைக்கு நீங்க வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. சகிக்க
அழிக்க முடியாத ஊழல்னால தான் வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. ஏன்னா உங்க அமைச்சரவையில் பேசுன உங்க அமைச்சரவை சகாக்களோட சில வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வே ஆஃப் ஆட்டிடியூடு, உங்களுடைய அந்த ஊடகத்தை வச்சு நீங்க பண்ற அந்த அரசியல் அணுகுமுறைகள், ஊடகத்தை வச்சு நீங்க பார்த்த வேலைனால தான் சோசியல் மீடியால மக்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இங்க இன்ஸ்டாகிராம் மேல நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க. ஊடகத்தை நீங்க ஊடகமா செயல்பட வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில கோவம் வந்திருக்காரு. கோவத்தை அடக்க 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 அது வெடிச்சிருச்சு தேர்தல்ல. அதுதான் யதார்த்தமான உண்மை. மக்களை மறுபடியும் குறை சொல்லாம ஒரு 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 மாண்புமிகு எதிர்க்கட்சியா செயல்படுங்க. ஒரு பொய்யான அஜெண்டா வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டசபையில லைவ் காமிக்க உங்களுக்கு துப்பு கிடையாது தானே? உங்களுக்கு பயம் தானே? நல்ல நிர்வாகம் கொடுத்தா சட்டசபையில லைவ் காமிச்சிருக்க வேண்டியதானே? எந்த எம்எல்ஏ என்ன கொஸ்டின் கேட்பாரு, எந்த அமைச்சர் என்ன பதில் சொல்லுவாரு நாங்க பார்த்துப்போம்ல. ஏன் உங்களால செய்ய முடியல? இந்த ஆட்சியில செய்யறாங்களே, ஏன் செய்யறாங்க? பொறுப்பு டிஜிபி போட்டு நீங்க ஒரு அரசியல் பண்ணீங்களே, ஏன் அந்த அரசியல் பண்ணீங்க? இன்னைக்கு காவல்துறையில டிஜிபி போட்டோன்னே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க எந்த காவல்துறையில் வேணா போய் புகார் கொடுங்க, நீ மக்களை அலைய விடாத. தப்பான காவல்துறை வந்துட்டு அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி மக்களை அலைய விடாத. நீங்க அந்த புகாரை சரியான காவல்துறைக்கு அனுப்புங்க. மக்கள் எங்க வந்து வேணா புகார் கொடுக்கட்டும், தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க தப்பா கூட வந்து கொடுக்கட்டும். இது எங்க எல்லையில கிடையாதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு தான் டிஜிபி போட சொல்றோம். ஊழலுக்கு எதிரான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. வெக்கமே இல்லாம ஒரு விஷயத்தை கேட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கான பாதுகாப்பு பிரிவு நீங்க உருவாக்க போறதா சொன்னீங்களே, ஏன் உருவாக்கலன்னு கேக்குறீங்க. 5 வருஷமா நீங்க ஏன் உருவாக்கல? இந்த கேள்விதான் மக்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சியில சொன்னாங்க, சைன் பண்ணாங்க, உருவாக்குறதுக்கான அடுத்த கட்ட விஷயங்கள் அத்தனையுமே செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. இம்ப்ரூவைஸ் பண்ணி அடுத்த வாரம் லான்ச் பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன தப்பு? நீங்க 5 வருஷமா நான் அதான் பெண்களுக்குன்னு தனியா விசாரிக்கிறதுக்கு தனியா காவல் நிலையங்கள் இருக்கு, காவல்துறையில பெண்கள் இருக்காங்களே, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு நடந்த குற்றங்களை விசாரிக்க காவல்துறை இருக்கு. குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது பிரிவு இருக்கா காவல்துறையில? அந்த பிரிவு தான் இந்த பெண்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு படை. இந்த படை குற்றங்களை விசாரிக்காது, குற்றங்களை தடுக்கும். இந்த சிந்தனை போக்கு உங்களுக்கு வந்திருக்கா? ஏன் வரல? நீங்க இது ஏன் உருவாக்கல, அது ஏன் உருவாக்கலன்னு கேக்குறீங்களே. 5 வருஷமா நீங்க ஏன் உருவாக்கல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வருமா இல்லையா? வெக்கமே இல்லாம இதை உட்காந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணி உங்களை தூக்கி எரிஞ்சா இன்னைக்கு அழுது ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே மக்களே அப்படின்னா, மக்களை திட்டாதீங்கயா. எனக்கு இதான் கோவம் வருது, ஆத்திரம் வருது. மக்களை திட்டாம உங்களுடைய அணுகுமுறையை மாத்துங்க. ஏன் தோத்தோன்னு பாருங்க. தப்பானவங்களை உங்க கட்சியில இருந்து நீக்குங்க, சரியான மனிதர்களை பக்கத்துல வச்சுங்க. ரியாலிட்டி யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வானத்திலிருந்து கூச்சவர் கிடையாது, எங்கள்லேருந்து ஒருத்தரா எந்திரிச்சு வந்தவர் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு முதல்ல வாங்க. மன்னர் பரம்பரை கிடையாது, மக்களோட இருக்கக்கூடிய ஒரு மக்களாட்சியை நேசிக்கக்கூடிய ஒருத்தரா மாறுங்க. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவீங்க. அஜெண்டா காண்டி எதிர்க்கட்சி வேலை பார்க்காம உண்மையான எதிர்க்கட்சி வேலையை பாருங்க, அழுகையை விட்டுட்டு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ so much.